அனைவருக்கும் காலை வணக்கம். வெல்கம் டு சிம்மிஸ் ஃபுட் லிஸ்ட். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு சின்ன வீடியோவோட வந்திருக்கேன். நான் இன்றைக்கி உப்பு உருண்டை தான் பண்ணுறேன். நிறைய பேர் உப்பு உருண்டைன்னு சொல்லுவாங்க, நீர் உருண்டைன்னு சொல்லுவாங்க. பச்சரிசி மாவுன்னு அதிகமாக கடையில் பேக்கெட்டில் உள்ளது வாங்குறது கிடையாது. பச்சரிசி 1 கிலோ 2 கிலோன்னு வீட்டிலே வாங்கி ஊற வச்சு மிக்சியில் பவுட்ரு பண்ணி நானே வறுத்து வச்சு யூஸ் பண்ணுவேன். இப்போ அரிசி மாவு நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இதை கொஞ்சமாக சூடார விட்டுடலாம். இடியப்பத்துக்குன்னா நல்லா கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா பருப்பில் அரிச்சு எடுத்துருவேன். அப்போ தான் நமக்கு ஃபைன் பவுடராக கிடைக்கும். இடியப்பவும் நல்லா வரும். புட்டுக்கு அரைக்கிறோன்னா ரொம்ப ஃபைன் பவுடராக அரையணுங்கிற அவசியம் கிடையாது. ரவா பதத்துக்கு அரைச்சி எடுத்தால் போதும். இப்போ உப்பு உருண்டைக்கு தேவையான வெங்காயத்தை கட் பண்ணி வதக்கி எடுத்துடலாம். நான் எப்போவுமே சின்ன வெங்காயம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். சின்ன வெங்காயம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் சின்ன வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். வெங்காயம் நிறைய கட் பண்ணி போட்டு வதக்கி உருண்டை பண்ணுறது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதை நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்த பருப்பு சேர்த்து அதை நல்லா பொரிய விட்டுடலாம். உளுந்து கருகக்கூடாது. நல்லா ப்ரௌன் கலரில் முறிஞ்சு வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் சேர்க்கணுன்னு கட்டாயம் கிடையாது, உங்களோட விருப்பம். தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூட நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து அதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு ஹாஃப் பதம் 3/4 பதம் வதங்கினா போதும். இப்போது இந்த டைமில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கறிவேப்பிலையும் மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போது உப்பு உருண்டைக்கான மாவு ரெடி பண்ணலாம். நான் முன்னாடி வறுத்து ஆற வச்சுருந்தேன் தானே, அந்த மாவு தான். நான் இன்றைக்கி 2 பவுல் மாவு எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ உருண்டை தேவையோ தேவைக்கேற்ப நீங்கள் மாவை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கூட நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இது மாவை நல்லா பிசைஞ்சுக்கலாம். எங்கள் ஒரு சைடு இந்த மாதிரி உப்பு உருண்டை அதிகம் பண்ண மாட்டாங்க. பால் கொழுக்கட்டை மட்டும் தான் பண்ணுவாங்க. தேங்காய் பாலை அரிசி மாவை குட்டி குட்டியாக உருட்டி போட்டு வேக வச்சு அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. பால் கொழுக்கட்டை வீடியோவை நான் என்னோடய சேனலில் முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன். தேங்காய் பால் கொழுக்கட்டையை நாங்கள் ஸ்வீட் சேர்த்து பண்ண மாட்டோம், சால்ட் சேர்த்து தான் பண்ணுவோம். இப்போ இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி தான் உப்பு உருண்டை பண்ணுவேன். நீங்கள் எந்த மாதிரி பண்ணுவீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் நீங்கள் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுறேன். எங்கள் ஊர் சைட்லலாம் ஸ்வீட் கொழுக்கட்டை வாழை இலை, பூவரசி இலை, இல்லைன்னா திரளி இலையில தான் பண்ணுவாங்க. எங்கள் ஊர் சைடு ஸ்வீட் கொழுக்கட்டை பண்ணுறதுக்குன்னே இலை இருக்குது. அதோடய பேர் வந்து திரளி. நான் ஊருக்கு போகிற டைமில் திரளி இலையில் கொழுக்கட்டை பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த மாவை நல்லா பசைஞ்சு எடுத்தாச்சு. இதை நம்ம குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் எடுத்துக்கோங்க. சின்னதாக வேணும்னா சின்னதாக, பெருசாக வேணும்னா பெருசாக, இல்லை நீட்டமாக வேணும்னா நீட்டமாக, உங்களுக்கு எந்த சைஸ் விருப்பமோ அந்த சைஸுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் குட்டி குட்டி பால்ஸை தான் உருட்டி எடுத்துகிறேன். ஏன்னா என்னோடய பிள்ளைங்களுக்கு இன்னும் இதை விட குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி போடுறது தான் பிடிக்கும். எனக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்ததுனால நான் இந்த சைஸுக்கு உருட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த உருண்டை எல்லாம் ஸ்டீம் பாயில் பண்ணி எடுத்துடலாம். நான் முன்னாடியே பாத்திரத்தில் தண்ணி பாயில் பண்ண வச்சுட்டேன். அது மேலவே வீச்சப்பம் பண்ணுற தட்டை வச்சுட்டு இதில் இந்த உருண்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் பாயில் பண்ணால் போதும். ஆல்ரெடி இந்த மாவை ஹாட் வாட்டரில் தான் பிசைஞ்சு எடுத்துருக்கோம். ஸோ ஒரு 10 நிமிஷம் கூட வைக்கணும்னு இல்லை, ஒரு 5 to 7 minutes வச்சு குக் பண்ணால் போதும். நான் 10 நிமிஷம் வேக விட்டுட்டேன். இப்போ கரெக்டாக 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். உருண்டை நல்லாவே வெந்துருச்சு. நான் உப்பு உருண்டை டின்னருக்கெல்லாம் பண்ணுறது கிடையாது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணுவேன், இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பண்ணுவேன். இந்த உருண்டை இப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே கோகோனட்டில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். சட்டியில் தேங்காய் சேர்த்து அதை கொஞ்சமாக சூடானதுக்கப்புறமா இது கூட நம்ம குக் பண்ணி வச்சுருக்க உருண்டையை சேர்த்துக்கலாம். கோகோனட் சேர்க்குறது ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. உருண்டை எல்லாம் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூடவே மில்க் வித் டீ காஃபி குடிக்கிறத விட பிளாக் காஃபி, பிளாக் டீ காம்பினேஷன் தான் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதுவரை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்தவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.